மாயா, என்ன மாமா இப்படி சொல்றாரு? அவர் குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அத எப்படி தடுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. பரவாயில்ல, இப்பவாவது நியாயமா பேசுறீ, சந்தோஷம். நாளைக்கு 10 மணிக்கு உன் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு நான் வருவேன். உன் குடும்பம் மொத்தமா வெளியில போயிருக்கு. வீட்டோட சாவி என் கையில இருக்கு. ரகுராமா, பரம்பரையா அந்த வீட்டில் நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உங்க பாட்டம் பூட்டம்லாம் இருந்த வீடு அது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது கோயிலுக்கு சமம். நல்லா யோசிச்சு சொல்லு. எனக்கு என் குடும்பம் கௌரவமா வாழ்ந்தா போதும். புவனேஸ்வரி கேட்ட மாதிரி வீட்டை கொடுத்துடுறேன். ஐயா, அப்போ தீர்ப்பை நீங்களே சொல்லிருங்க ஐயா. இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா ரகுராம் குடும்பத்து ஆளுங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அவரு நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறார். புவனேஸ்வரி, நீ கேட்ட மாதிரி அவங்க வீட்டை உனக்கு கொடுத்துருவாங்க. நானே வந்து வீட்டு சாவியை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஆனா ஒண்ணு, என்னைக்கா இருந்தாலும் நல்ல எண்ணம் தான் ஜெயிக்கும், கெட்ட எண்ணம் ஜெயிக்காது. நீ எவ்வளவு பெரிய தப்பான காரியம் பண்ணிருக்கன்னு மற்ற யாருக்கும் தெரியலனாலும் உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே பண்ற தப்புக்கு ஆண்டவன் பதில் கேட்காம விடவே மாட்டான். நீ செய்யற தப்புக்கான பாதிப்பை ஒரு நாள் நீ உணரத்தான் போற. நாளைக்கு வந்து அந்த வீட்டு சாவியை வாங்கி கொடுக்குறேன். நான் வரேன். நீ இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாதுன்னு பேசுவ. இப்ப பார், உன் குடும்பம் வாழ்ந்த வீடு நாளைக்கு என் கைக்கு வரப்போகுது. உன் மொத்த குடும்பத்தையும் நாளைக்கு நடுத்தெருவுல நிக்க வைப்பேன். அப்ப தெரியும்டி இந்த புவனேஸ்வரி யாரு.